குர்ஆன் யாருக்காவது சாபம் செய்கிறதா? நீ நாசமா போ, நீ அழிஞ்சு போ. குர்ஆனுடைய ஆயத்தை ஓத தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலை. குர்ஆன்ல லஅனத் சாபம் என்ற ஆயத் எத்தனை இருக்கு? குர்ஆன்ல வைல் நாசம் அதை தொடங்கினோம்டா அதுக்கு ஒரு 30 நோன்பு தேவைப்படும். யார் யாருக்கெல்லாம் குர்ஆன் சபிக்கிறது, லஅனத்துல்லாஹ் அலா லஅனத்துல்லாஹ் அலா லஅனத்துல்லாஹ் என்ற சாபக்காரர்கள்ல சேர்ந்துடக்கூடாது. அது 2 நிமிடம் 3 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் பேசி முடிக்கிறோண்டல். சில குடும்பங்களை பாப்பீங்க, சாபத்தை அடைந்த குடும்பங்கள். சில ஊர்களை பாப்பீங்க, சாபத்தை அடைந்த ஊர்கள். சில தனி நபரை பாப்பீங்க, அவரோட வாழ்க்கையே சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவர். இந்த 3 பேரையும் விட்டு நாங்க பாதுகாவல் தொடரும். அவ்வளவுதான் தெரியும். ஒன்று, சாபம் செய்யப்பட்ட ஊர்கள். அந்த ஊர்ல உள்ளவர்களாக நாங்க ஆகிவிடக் கூடாது. இரண்டாவது, சாபம் செய்யப்பட்ட குடும்பங்கள். அந்த குடும்பத்திலே நாங்க சேர்ந்திடக்கூடாது. மூன்றாவது, சாபம் செய்யப்பட்ட தனிநபர்கள்.